ஹலோ மக்களே! சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து 1/2 கேஜி சிக்கன நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம தாச்சிய நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு தாளிக்க தேவையான பட்டை, கிராம்பு, அந்த கல்பாசி, அதுக்கப்புறம் பட்டை இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து அது கூட சோம்பு கொஞ்சம் போட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா அதில் போடுறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட போட்டுருங்க. எல்லா வெங்காயத்தையும் நான் அதில் வந்து போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறமா ஒரு கிளறி விட்டுக்குங்க. இப்போ வந்து கருவேப்பிலை ஒரு கொப்பு கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நம்ம நறுக்கி வச்சது ஒரு தக்காளி பழம் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. இந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா சிக்கனையுமே அதில் போட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துக்கலாம். கல் உப்பு. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்குங்க. இப்போ வந்து கிண்டியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தழையை அது கூட நான் போடுறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் போடுறேன். நீங்கள் வந்து நான் வந்து 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். உங்களுக்கு வந்து காரம் வந்து கம்மியாக வேணால் நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை அதிகமாக வேணால் 4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. நான் இப்போ 3 தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச வாட்டரை வந்து நான் அதில் ஊற்றிருக்கேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு. நமக்கு சிக்கன் கிரேவி இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இது கூட எங்கள் வீட்டில் மத்தியானம் கஞ்சிங்க. ஸோ அதனால் கஞ்சிக்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.